பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாள கூட இந்த புதிய மாதத்துல உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோட பேசி அவர் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த புதிய மாத கூட தேவன் நம்மோடு என்ன பேசுறாரு அப்படின்னு பார்க்கலாமா? வேதத்துல சங்கீதம் ஸ்லாம்ஸ் 147 சங்கீதம் 147ல இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உன்னை உச்சித்தமான கோதுமையினால் உங்களை திருப்தியாக்குகிறார். ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாய் ஆக்க போகிறேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது சமாதானம் இல்லைல்ல. அநேக வாழ்க்கையில சண்டை, பிரச்சனை, போராட்டம், உபத்திரம் அப்படின்னு ஈகோ, பொறாமை. லைக் நிறைய பேர் சொல்லுவாங்க, என் வீட்டில் ஒரு சமாதானமே இல்லை, டெய்லி சண்டை, டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை எங்களை வாட்டி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதம் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சமாதானம் தரப்போகிறேன். அதாவது தேவ சமாதானம். இந்த தேவ சமாதானம் மெய்யான சமாதானம். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் தரப்போகிறார். மனசு ஒடிஞ்சு போய் குழப்பத்தோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தேவ சமாதானம் தரப்போகிறாரு. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் உச்சிதமான கோதுமையால அவர் நம்மை திருப்தி ஆக்குவார். அதாவது ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கஷ்டம், போராட்டம், இல்லை தரித்திரம், கடன் இப்படியே இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆண்டு சொல்றாரு, இந்த மாசம் நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். ஆமென். இந்த மாசம் ஆண்டவர் இன்னைக்கு விசேஷமா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில 2 காரியம் செய்ய போகிறாரு. இந்த மாசம் 1 தேவ சமாதானம் நிரப்ப போகிறாரு. 2வது தேவ ஆசீர்வாதத்தினால் நிரப்ப போகிறாரு. இதை பார்த்து கொண்டு இருக்க உங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லாம இருக்கிறதா? இது நிமித்தமாக ஆசீர்வாதம் இல்லாம இருக்குதா? ஏதோ ஒரு தரித்திரத்தை வாழ்றோம், ஏதோ ஒரு கஷ்டத்துல வாழ்றோம், ஒரு நிம்மதியே இல்லை, ஒரு சந்தோஷமே இல்லை, நாங்க குடும்பமா சிரிச்சு பேசி அநேக நாட்கள் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டு சொல்றாரு, இந்த மாசம் ஆண்டவர் உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுல, நீங்க இருக்கிறதான இடத்துல கர்த்தர் தேவ சமாதானத்தினால் உங்களை நிரப்ப போகிறார். மற்றவங்கள்ட்ட நான் பேசாம இருந்தேன், அவங்கள பார்த்தாலே எனக்கு லைக் ஒரு மாதிரி பொறாமையா இருக்கு, எரிச்சலா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் நிரப்ப போகிறார். 2வது உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கஷ்டத்துல தரித்திரத்திலிருந்து எடுத்து இந்த மாதம் கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தை கேட்கும்போது சொல்லுங்க, ஆண்டவரே உங்க தேவ சமாதானத்தினால் நிரப்புங்க அப்பா, என் வாழ்க்கையில தேவ ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்கன்னு நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில சமாதானத்தினாலும் ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற அப்பா. ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையில சப்பா சமாதானத்தை எழுந்து அப்பா, நிம்மதி எழுந்து, சந்தோஷத்தை எழுந்து ஆண்டவர் இருக்கிறாங்களே அப்பா, ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒவ்வொரு குடும்பங்களில் தேவ சமாதானத்தினால் நிரப்பபடியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்க வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரபடியாக ஜெபிக்கிறேன். அவங்க உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் தாங்க ஆண்டவரே. அவங்க உள்ளத்தில் அப்பா ஆண்டவர் அப்பா சொல்கிற அப்பா நிம்மதியை தாங்க. அவங்க உள்ளத்தில் ஆண்டவர் அப்பா தெய்வீக சமாதானத்தை உண்டாக்கி, அதே போல் அவங்க வாழ்க்கைக்கு தான் எல்லா சிறுப்பை மாற்றி, எல்லா தரித்திரை மாற்றி அவங்க வாழ்க்கையை கத்த நீங்கள் ஆசீர்வதிப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். அவங்க செய்கிற காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் என்னுடைய அப்பா எங்கள் ஜனங்க வாழ்க்கையில் அப்பா ஆண்டவர் அப்பா தெய்வீக சமாதானத்திலும் தெய்வீக ஆசீர்வாதத்திலும் கர்த்தர் ஆண்டவர் அப்பா நிரப்பினதுக்காக உமக்கு நன்றி. உங்கள் நாம மாற்றமைப்பட்டுட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.